ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் அப்படியே மாங்காய் தோப்புக்கு தான் வந்தேன். மாம்பூவெல்லாம் நம்ம பார்த்துட்டோம், நிறைய கொட்டி கிடக்கு. இதுக்கு முன்ன ஃபுல்லாக இருந்தது தோப்பில் பூ வந்து, இப்போ எல்லாம் பூவும் கீழே கொட்டி கிடக்கு. உங்களுக்கு காமிக்கிறேன், இதை பாருங்க. சிறும் பூ தான் இது, அப்படியே கொட்டி கிடக்கு. தெரியுதுங்களா? நிறைய வந்து கொட்டி இருக்கு. இப்போ ஏதோ ஒன்று தான் இருக்கு. இது பாருங்க, குட்டி குட்டியா இப்போதான் பூ கிடையாது, பிஞ்சி ரொம்ப குட்டியா இருக்கு பாருங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எவ்வளோ பூ பார்த்தோமோ அடர்த்தியாக இப்போ ஒரு பூ கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே கீழே கொட்டி கிடக்கு. ஆனால் அவ்வளோ பூ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, மரத்தில் வந்து காய் கொத்தாக இருந்திருக்கும். ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக காயாக தான் இருந்திருக்கும். சரியான உச்சி வெயில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அங்கங்கே ஒரு தேங்காய் செடி நல்லா ரவுண்ட் ஷேப்பாக கட்டியிருக்காங்க. நம்ம வந்து தெரியுதுங்களா, பாத்தி மரத்தை சுற்றி பாத்தி எடுத்துட்டு தண்ணி திருப்புவாங்க. நம்மளும் இப்போ அதுக்கு தான் வந்திருக்கோம், தண்ணி திருப்ப. இதை பாருங்க, தெரியுதுங்களா? இது வந்து பத்தி சொல்லுவாங்க இல்லையா, நம்ம பெட்டெல்லாம் செய்வோமே, அந்த பத்தி மரம் தான் இது. நாங்கள் பத்தின்னு தான் சொல்லுவோம். இதில் பாருங்கள், காய் இருக்கு. ஆனால் காமிக்கிற மரத்தை, இது பெரிய மரம். அப்படியே பாருங்க, தெரியுதா? காயெல்லாம் இருக்கா? குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க. ஒரு இலை கூட கிடையாது, காய் அப்படியே இருக்குது பாருங்க. இது இன்னும் பெருசாகும். நான் கிட்ட காமிக்கிறேன் ஒரு காய். இதோ தெரியுதா? இதோ இதில் வந்து பஞ்சி வரும். இந்த பெரிய மரத்துலேருந்து நம்ம அறுத்து பஞ்சி வந்து விலைக்கு விற்பாங்க. நிறைய காய் விட்டு இருக்கு. பஞ்சி மரம் வந்து நிறைய காய் விட்டு இருக்கு. அப்படியே பாருங்க, இது எல்லாமே பஞ்சி காய் தான். இது பெரிய மரம். இது வந்து லெமன். நானே வீடியோ எடுக்கிறதுனால காமிக்க முடியல, அப்படியே பார்க்கலாம். அங்கே வந்து கோழி பண்ணை இருக்குது, அங்கே போயிட்டு பார்க்கலாம். ஒரு சின்னதாக நாட்டுக்கோழி. இங்கே அப்படியே காவா பாருங்க, தண்ணி போகிற காவா. சூப்பராக போயிட்டு தண்ணி பாயும். நல்லா நிழல அழகாக இருக்குது. மாங்காய் தோப்பு அழகாக இருக்குதான்னு பாருங்க. ஏதோ ஒரு குருவி மட்டும் கத்துது. இந்த வாழை செடியில் ஒரு வாழைத்தார் போட்டு இருக்கு. சூரிய வெளிச்சம் எப்படி வருது பாருங்க, சூரிய வெளிச்சம். செம்ம வெயில்.
இங்கே 4 செடி இருக்குது. வாழைச்செடி, அந்த பக்கம் தென்னை மரம் ஒரு 4 மரம் இருக்குது. அப்படியே பாருங்க, தாறு தள்ளி இருக்குது. இப்போ தான் குட்டியாக இருக்குது பிஞ்சி. அப்படியே பாருங்க, பூ கொத்து கொத்தாக இருக்குது. இது வந்து நீலம் மரம். இது நீலம் செடி. அழகான இடம். அதுதான் கோழி பண்ணை. அங்கே இருக்கிற ப்ளூ கலரில் இருக்கிறது தான் கோழி பண்ணை, சின்னது. நம்ம அங்கே போகலாம். இதில் கொஞ்சம் அதிகம் பூ இருக்குது. இப்போ தெரியுதா? கொஞ்சம் அதிகமாக இருக்குது பூ. நல்லா கோழி குஞ்செல்லாம் விளையாடி நல்லா காலில் கலரி மண்ணெல்லாம் ஏதோ புழு பூச்செல்லாம் சாப்பிடுது. என்னை பார்த்துட்டு எல்லாம் ஓடுது, கூட்டமாக ஓடுது கோழி. குட்டி குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க. ஆனால் என்னை பார்த்தா ஓடுது. எவ்வளோ அழகாக சண்டை போட்டுக்குது, எவ்வளோ அழகாக சாப்பிடுது. தோட்டத்தில் வேலையாட்கள் வந்து நல்லா காவாலாம் எடுத்து விட்டுட்டு இருக்காங்க. தண்ணி திருப்பணும் இல்லையா? தண்ணி விடுறதுக்காக நல்லா பாத்தி கட்டிட்டு இருக்கும். தண்ணி நல்லா ஃபுல்லாக மரம் ரொம்ப வந்து இருக்கணும். பாத்தி ரொம்ப தண்ணி இருந்துச்சுன்னா தான் நல்லா ஊறும் மரத்தை அடியில். பாருங்க, இந்த மாதிரி தான் காவாய் எடுப்பாங்க. இப்போ அந்த பக்கம் எடுத்துகிட்டு வர போகிறாங்க பைப் போட்டு. எல்லாம் பாத்தி கட்டிட்டு இருக்காங்க. இங்கே வந்து தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு. ஃபுல்லாக இப்படி ரொம்பணும், நல்லா ரொம்பனாதான்.
சும்மா மேலே எடுத்துட்டு போய் லேசா அவளே தான் ஒரே மம்சி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணி கட்டிட்டு பாத்தி எடுக்கிறதெல்லாம் பார்த்தோம். இத்துடன் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஓகே பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை அழுத்திக்கோங்க. ஓகே பாய்.